ஹாய்ங்க. இப்போது நம்ம வந்துட்டு குகை நம சிவாயம் அவங்கள பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து மௌன சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. அந்த மகானை பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அவர் வாழ்ந்த இடத்த பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். மேலே கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஒரு தாத்தா இருந்தார். அவர் இங்கே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாராம். பாருங்கள், இவர் தான் ஃபஸ்ட்டு எங்களை பார்த்ததும் அவர் பேசலை, நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பேசவும் அப்புறம் அவரே சரி அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் அவர் பேசிகிட்டு இருந்தார். வீட்டை பற்றி, அப்புறம் இங்கே எப்படி வந்ததா அதை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நாங்களும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் சொன்னார், 12 மணி ஆச்சுன்னா மேலே சாப்பாடு போடுவாங்க, அதுக்கப்புறம் தீர்ந்து போயிடும், நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அந்த வழியாக போயிடுங்க, அதாவது மேலே ஏறி அதாவது வலது பக்கமாக திரும்பி போயிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வழி, சீக்கிரமாக சாப்பாடு போடுற இடத்துக்கு போக முடியும், அந்த மாதிரி சொன்னார். அப்புறம் கொஞ்சம் அவர் ஏன் இங்கே இருக்கார் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாருங்க. அது கேட்டோம். அது வந்து அவருக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததாக சொன்னார். இங்கே இருந்துட்டு போகிறதுக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னார். பாருங்கள், கீழே வந்து குகை நம சிவாயரை கீழே அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ அவரை பார்த்துட்டு மேலே வரும்போது இந்த தாத்தாவை பார்த்தோம். இவருக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குது, ஆனாலும் இவர் வந்து இங்கே தான் இருக்க விருப்பம், சாயந்தரமாக தான் வீட்டுக்கு போவேன், என்னோடய மனைவி கூட இருப்பேன், அந்த மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அப்படியே மேலே கிளம்பிட்டோம். அப்படியே போகிறப்போ இப்படி பார்க்குறப்ப இந்த பாறை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இது நிஜமாவே ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்ததுங்க. எப்படியும் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்ல, ஃப்ரெஷ் மைண்டு, ஃப்ரெஷ் ஏரு, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க இங்கே வந்துட்டா. இந்த இடம்னு நான் பர்டிகுலராக சொல்லலை. நீங்கள் வந்து சிவன் இருக்கிற எந்த மலையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸிங் கிடைக்கும். அது ஏன்னு புரியலை. ஸோ நாங்கள் கொஞ்சம் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அவ்வளோ அதிசயம் இருக்குதுங்க. இந்த மலை இதெல்லாம், இந்த மலை காடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பூச்சிகள் இருக்கும் இல்லையா? அங்கே அந்த மாதிரி நாங்கள் எதையுமே பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு பாம்பாவது இருக்கணும்ல, எதையுமே பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி பார்த்தோம்ல, அவங்க கூட அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். ஒரு பூச்சியை கூட அவங்களும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. எப்படின்னே எனக்கும் புரியலை. தான் திருவண்ணாமலைங்கிறது. பாருங்கள், மௌனகுரு சிவநாராயண சுவாமி உயிராற்றல் மையம்னு போட்டிருக்குது. ஸோ இங்கே தான் அவர் வாழ்ந்து இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் இங்கே திருவண்ணாமலையில் என்னென்னா, இந்த மாதிரி காடுகளெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆசிரமத்துக்கெல்லாம் போயாச்சுன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும், வீடியோ எடுக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். பட் அவங்கக்கிட்ட, அந்த அம்மாக்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டேன், ப்ளீஸுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப கெஞ்சினதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னாங்க. அதான் இடையில கொஞ்சம் பிளாக்காக இருந்தது பார்த்தீங்களா வீடியோவில், அதான் அவங்க நோ சொன்னாங்க ஃபஸ்ட்டு, அதனால் ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட போய் இந்த மாதிரிங்க கெஞ்சிட்டு அதுக்கப்புறம் சரி போய் தொலை அந்த மாதிரியான டோனில் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இவரெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி சித்தர்களெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. பட் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம், ஒரு தடவையாவது அந்த மண்ணை மிதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு திருப்தி, அது போக ஒரு பிரமிப்பு, எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. அவங்களாம் எப்படி அந்த குகைக்குள்ளே இருந்தாங்க, அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னே எனக்கு தெரியல. அப்படியே அந்த இடத்த இதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்போ நம்ம குகை நம சிவாயம் போனோம் இல்லையா, இப்போ நம்ம உள்ளே போகும்போது அது அப்படியே குகை, அந்த குகைக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு. ஸோ உள்ளே போனதுமே ஒரு மாதிரியான ஒரு படபடப்பு, ஒரு பயம்,
எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால. அப்புறம் மூச்சு விட முடியல எனக்கு. இப்போது அங்கே வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும். பட் அவங்களுக்கெல்லாம் பழகி போயிடுச்சு. பட் இங்கே பாருங்கள், இந்த பாட்டியும் நம்ம இதுக்கு முன்னாடி கீழே ஒரு பாட்டி இருந்துச்சுல்ல, க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு, லைட் க்ரீன், அவங்களோட ஃபேஸும் இவங்களோடதும் லைட்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட்டு உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் வீடியோவை பார்க்குறத விட நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் விசிட் பண்ணி நீங்கள் அங்கே ஒரு தியானம் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு ஒன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அங்கே பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்துட்டு ரமண மகரிஷி வாழ்ந்த ஒரு பிளேஸு. இங்கே வந்து சுத்தமாக வாய்ப்பே இல்லை, ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியல. அவங்க எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கை வெளியே வச்சுட்டு உள்ளே போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பிளேஸ் மட்டும் என்னால் காமிக்க முடியல. ரொம்ப அமைதியாக இதுக்குள்ளே போயாச்சுனாலே அவ்வளோதான், போய் உட்காந்துக்கணும். அவ்வளோ பேர் தியானம் பண்ணுறாங்க உள்ளே. சத்தம் சுத்தமாக இருக்கக்கூடாது, மூச்சு காற்று விடுற சவுண்டு மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஒரு பிளேஸ் இது. ஸோ நீங்களும் போனால் கொஞ்சம் சைலண்ட்டுன்னா நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கணும். பட் அங்கே கீழே எல்லாம் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தாங்க. பட் இங்கே அதுவும் முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஒபே பண்ணிட்டோம். பாருங்கள், அங்கங்கெல்லாம் சைலன்ஸுங்கிற வாசகங்கள் இருக்கும். அங்கங்கே இந்த குகைக்குள்ளன்னு மட்டும் கிடையாது, இந்த மரத்துக்கிட்ட இப்படி கீழே எல்லா பக்கமும் மரம் எங்கே இருக்குது, கொஞ்சம் கரெக்டான பிளேஸ் பாறை எல்லாம் இருக்குதுன்னா அங்கேயும் ஒரு ஆள் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட இடமெல்லாம் கிடையாது. இந்த திருவண்ணாமலைனாலே அது மலையே சாமி தான். சொல்லப்போனால் திருவண்ணாமலை தான் சிவனே. சிவனுக்குள்ளே இத்தனை சிவன்கள், அதை நம்ம போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறப்போ ரொம்ப சந்தோஷம். தேவிகாவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவங்கனால தான் நம்ம இந்த பிளேசஸ் எல்லாம் போய் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மேலே போகிறதுக்கு. இப்போ மலை ஏறும்போது ஒவ்வொரு அதாவது ஏற வலது பக்கம் இடது பக்கம்னு ஒவ்வொரு குகை. அந்த குகைக்குள்ளே எல்லாமே வந்து மகான்கள், ரிஷிகள் ரொம்ப வருஷம் தவம் பண்ணி இந்த நாளில் தான் என்னோடய உயிர் பிரியணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்காந்து அதே நாள் உயிர் பிரிஞ்சவங்க. இது ஜீவ சமாதிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டங்க. இந்த அடுத்தது வந்து விருப்பாட்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இனி அடுத்தது எல்லாமே வந்து அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.